வணக்கம். இது சுவிஸ் தமிழ் டிவியின் இன்றைய பிரதான செய்திகள். விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். சீரற்ற காலநிலைக்கு மத்தியிலும் சுவிஸில் உணர்வெழுச்சியுடன் நினைவு கூறப்பட்ட தமிழின அழிப்பு நினைவு நாள் 2026. கென்வில்லில் போலி அரசு தரப்பு வழக்கறிஞர் மோசடி முயற்சி, பணம் பெற வந்த நபர் கைது. வேட்டையின் போது நண்பரை சுட்டுக் கொண்ட முதியவருக்கு தண்டனை. 10 பில்லியன் மக்கள் தொகையா? அது சாத்தியமே இல்லை, சுவிஸ் நிபுணர் கருத்து. G7 மாநாட்டின் போது ஜெனிவா விமான நிலைய அணுகலில் சிரமம், பயணிகளுக்கு எச்சரிக்கை. சூரிச்சில் மயக்க நிலையில் இருந்த பெண்ணை பாலியல் துஷ்பிரயோகம் செய்த வழக்கு, ஆப்கான் நபருக்கு சிறை தண்டனை. தொடர்பான விரிவான செய்திகள். நீங்கள் சொந்தமாக டிஜிட்டல் கார் ரெண்டல் பிசினஸ் ஆரம்பிக்க தயாரா? சுவிட்சர்லாந்தில் இப்போது புதிய வாய்ப்பு. சிட்டி மூவ் மொபிலிட்டியுடன் உங்கள் கனவை நனவாக்குங்கள். முழுமையான சப்போர்ட், மாடர்ன் சிஸ்டம், எளிய செட்டப் மூலம் நீங்கள் உங்கள் சொந்த கார் வாடகை வியாபாரத்தை தொடங்கலாம். இன்றே தொடங்குங்கள். மேலதிக தகவல்களுக்கு QR கோடை ஸ்கேன் செய்யுங்கள் அல்லது இப்போது எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். சிட்டி மூவ் மொபிலிட்டி, உங்கள் வெற்றிக்கான நம்பிக்கையான துணை. ஈழத்தமிழர் வரலாற்றில் மறக்க முடியாத வடுவாக மாறியதும் சிங்கள பேரினவாத அரசானது வல்லாதிக்க அரசுகளின் பேராதரவோடு 2009 நிகழ்த்தப்பட்ட அதியுச்ச இன பேரழிப்பு நடந்ததுமான முள்ளிவாய்க்கால் தமிழின அழிப்பு நினைவு நாளானது 18/5/2026 திங்களன்று பேர்ன் பாராளுமன்ற முன்னலில் மிகவும் உணர்வெழுச்சியோடு நினைவு கூறப்பட்டது. சீரற்ற காலநிலைக்கு மத்தியிலும் மழையினையும் பொருட்படுத்தாது பல நூற்றுக்கணக்கில் சுவிஸ் வாழ் தமிழ் மக்கள் கனத்த இதயங்களுடன் வலி சுமந்த நினைவுகளை நெஞ்சினில் சுமந்து கலந்து கொண்டனர். சுவிஸ் தமிழர் ஒருங்கிணைப்பு குழுவினால் நடத்தப்பட்ட இந்த கவனஈர்ப்பு நிகழ்வானது பொதுச்சூடர் ஏற்றலோடு சுவிஸ் மற்றும் தேசிய கொடிகள் ஏற்றி வைக்கப்பட்டன. தொடர்ந்து பொதுக்குறியீட்டு வணக்கப்படத்திற்கான ஈகைச்சூடர் ஏற்றப்பட்டதோடு மலர் மாலை அணிவிக்கப்பட்டது. மக்களால் சுடர் மலர் வணக்கம் செலுத்தப்பட்ட சமவேளையில் வணக்க பாடலும் வழங்கப்பெற்றன. இந்த கவனஈர்ப்பு நிகழ்வில் இன அழிப்பு சார்ந்த துண்டு பிரசுரங்களும் இளையோர்களால் விநியோகிக்கப்பட்டதோடு ஜெர்மன், பிரெஞ்சு, இத்தாலி மொழிகளிலான பேச்சுகள் நினைவுரையும் நிகழ்த்தப்பட்டன. முள்ளிவாய்க்கால் மண்ணில் இறுதி நாட்களில் எமது உறவுகள் பல சிரமங்களுக்கு மத்தியிலும் தமது பசியார ஒரு நேர உணவுக்கு வழியின்றி உப்பு பால் இல்லாத கஞ்சி உட்கொண்டு பசியாறியதை நினைவு கூறும் நோக்கில் நிகழ்வில் கலந்து கொண்டவர்களுக்கு கஞ்சி வழங்கப்பட்டது. நிகழ்வில் தமிழின அழிப்பு சார்ந்த தமிழின அழிப்பிற்கு நீதி கேட்கும் வகையிலான பதாகைகளை தாங்கிய சுவிஸ் வாழ் தமிழ் மக்கள் தமது உணர்வுகளை ஆற்றாமையோடு வெளிப்படுத்தியதோடு நாம் அனைவரையும் ஒற்றுமையாக தாயகம் நோக்கி தொடர்ந்து பயணிப்போம் என்ற உறுதிமொழியோடு தேசிய கொடியும் கையேற்றப்பட்டு தமிழர்களின் தாரக மந்திரத்தோடு வலிகளிலிருந்து வலிமை பெறுவோம், உறுதி கொள்வோம், உரிமை மீட்போம் என்ற உணர்வுடன் நிகழ்வுகள் எழுச்சியுடன் நிறைவு பெற்றது. அடுத்த மாதம் பிரான்சின் எவியான் நகரில் இடம்பெறவுள்ள G7 உச்சி மாநாட்டை முன்னிட்டு ஜெனிவா விமான நிலையம் செல்லும் பயணங்களில் இடையூறுகள் ஏற்படலாம் என அதிகாரிகள் எச்சரிக்கின்றனர். இந்த மாநாடு ஜூன் 15 முதல் 17 வரை இடம்பெறவுள்ள நிலையில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் பலப்படுத்தப்படுவதால் ஜெனிவா விமான நிலைய அணுகுமுறையில் மாற்றங்கள் அமல்படுத்தப்படவுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக சில வாகன தரிப்பிடங்கள் தற்காலிகமாக மூடப்படவுள்ளதோடு விமான நிலைய பாதுகாப்பு சோதனைகளும் அதிகரிக்கப்பட உள்ளன. இதனால் அந்த நாட்களில் பயணம் செய்ய திட்டமிட்டுள்ளவர்கள் விமானம் புறப்படும் நேரத்துக்கு குறைந்தது 3 மணி நேரத்துக்கு முன்பாகவே செக் இன் செய்ய வருமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். மேலும் இயன்றவரை தனிப்பட்ட வாகனங்களை தவிர்த்து பொது போக்குவரத்தை பயன்படுத்துமாறும் பயணிகளிடம் கோரப்பட்டுள்ளது. G7 மாநாட்டில் பல உலக தலைவர்கள் மற்றும் உயர்மட்ட பிரதிநிதிகள் பங்கேற்க உள்ளதால் ஜெனிவா மற்றும் அதன் சுற்றுப்புறங்களில் கடுமையான பாதுகாப்பு நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. இதனால் சாலை போக்குவரத்து மற்றும் விமான நிலைய சேவைகளில் தாமதங்கள் ஏற்படக்கூடும் என அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். சுவிட்சர்லாந்தின் மக்கள் தொகையை 10 மில்லியனுக்கு மேல் அதிகரிக்கக்கூடாது என கூறும் பிரேரணை ஒன்று தற்போது நாடு முழுவதும் பெரும் கவனத்தை ஈர்த்து வருவது அனைவரும் அறிந்ததே. இந்நிலையில் சுவிஸ் மக்கள் தொகை 10 மில்லியனை எட்டாது என்கிறார் துறைசார் நிபுணர் ஒருவர். புலம்பெயர்தலுக்கு எதிராக தொடர்ந்து குரல் கொடுத்து வரும் சுவிஸ் பீப்புள்ஸ் பார்ட்டி நோ டு 10 மில்லியன் சுவிட்சர்லாந்து எனப்படும் பிரேரணையை முன்வைத்துள்ளது. புலம்பெயர்தலை கட்டுப்படுத்துவதை இலக்காக கொண்ட இந்த திட்டம் வெளிநாடுகளிலிருந்து அதிக அளவில் மக்கள் வருவதன் மூலம் சுவிட்சர்லாந்தின் மக்கள் தொகை வேகமாக அதிகரிக்கக்கூடாது என்பதையே அடிப்படையாக கொண்டுள்ளது. இந்த பிரேரணை தொடர்பான தேசிய வாக்கெடுப்பு ஜூன் மாதம் 14ஆம் தேதி இடம்பெறவுள்ளது. இந்நிலையில் சுவிஸ் மக்கள் தொகை 10 மில்லியனை எட்டும் வாய்ப்பை மிகவும் குறைவு என்கிறார் மக்கள் தொகை நிபுணரான ஹென்ரிக் புட்லாய்க். அவரது கருத்துப்படி ஐரோப்பிய நாடுகளில் மக்கள் முதிர்வு வேகமாக அதிகரிக்கும் நிலையில் திறன்மிக்க இளைஞர் பணியாளர்களை தங்களது நாடுகளிலேயே தக்க வைத்துக் கொள்ள அண்டை நாடுகள் கடுமையாக போட்டியிட்டு வருகின்றன. இதன் காரணமாக அண்டை நாடுகளிலிருந்து திறமையான பணியாளர்களை சுவிட்சர்லாந்து எதிர்காலத்தில் எளிதாக பெற்றுக் கொள்ள முடியாது என எச்சரிக்கிறார். இதேவேளை சுவிட்சர்லாந்தில் பிறப்பு விகிதம் வரலாறு காணாத அளவுக்கு தொடர்ந்து குறைந்து வருவதாக
இருப்பதாகவும் சுட்டிக்காட்டுகிறார். இதனால் இயல்பான மக்கள் தொகை வளர்ச்சி மந்தமாகி சுவிட்சர்லாந்தின் மக்கள் தொகை 10 மில்லியனை எட்டும் சாத்தியம் மிகவும் குறைவாக இருப்பதாக ஹென்ரிக் புட்லாய்க் தெரிவித்தார். மேலும் எதிர்காலத்தில் சுவிட்சர்லாந்து எதிர்கொள்ளப் போகும் மிகப்பெரிய சவால் புலம்பெயர்தல் அல்ல, பணியாளர்கள் பற்றாக்குறையாக இருக்கும் என்கிறார். ஒரு கட்டத்தில் பணிக்கு ஆட்கள் கிடைப்பதே மிகப்பெரிய பிரச்சனையாக மாறும். அப்போது புலம்பெயர்தல் பிரச்சனையாகவே யாருக்கும் தோன்றாது என்றார். இந்த கருத்துக்கள் தற்போது சுவிட்சர்லாந்தில் இடம்பெற்று வரும் குடியேற்றம் மற்றும் மக்கள் தொகை தொடர்பான அரசியல் விவாதங்களுக்கு புதிய கோணத்தை உருவாக்கியுள்ளது. வார்ட் கண்டோனின் குரோஸ்லி வார்ட் பகுதியில் கடந்த 2024ஆம் ஆண்டு இடம்பெற்ற வேட்டையாடும் விபத்தில் தன்னுடன் வேட்டைக்கு சென்ற ஒருவரை தவறுதலாக சுட்டுக் கொன்ற 80 வயது நபருக்கு நீதிமன்றம் தண்டனை விதித்தது. குறித்த நபர் கவனக்குறைவால் மரணம் ஏற்படுத்திய குற்றத்தில் குற்றவாளி என அறிவிக்கப்பட்டார். அவருக்கு 10 மாதங்கள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டதோடு அந்த தண்டனை நிபந்தனையோடு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. சம்பவம் இடம்பெற்ற போது அந்த முதியவர் மேலும் 6 பேரோடு காட்டுப்பன்றியை வேட்டையாடும் நடவடிக்கையில் ஈடுபட்டிருந்தார். அப்போது புதர்களால் சூழப்பட்ட உயர்ந்த நிலப்பகுதிக்குள் மறைந்திருந்த காட்டுப்பன்றியை வெளியே வர செய்வதற்கென அவர் மேட்டின் மீது ஏறி 2 தடவைகள் துப்பாக்கியால் சுட்டுள்ளார். ஆனால் குண்டுகளில் ஒன்று தரையில் பதியாமல் கீழே இருந்து வேட்டையாடும் குழுவைச் சேர்ந்த ஒருவரின் தலையில் பட்டு அவர் உயிரிழந்ததாக விசாரணை சொல்கிறது. விசாரணைகளில் அனுபவமிக்க வேட்டைக்காரரான அவர் பல பாதுகாப்பு விதிகளை மீறியிருந்தது கண்டறியப்பட்டது. வார்ட் கண்டோனின் விலங்குகள் பாதுகாப்பு சட்டத்தின்படி வேட்டையாடுபவர் குறிவைக்கும் விலங்கை தெளிவாக அடையாளம் காண வேண்டும் என்பதோடு துப்பாக்கிச் சூடு நேரடியாகவோ அல்லது எதிரொலியாகவோ யாரையும் தாக்காத வகையில் உறுதி செய்ய வேண்டும் என சட்டம் கூறுகிறது. மேலும் விலங்குகளை பதுங்கிடத்திலிருந்து வெளியே வர செய்வதற்கென துப்பாக்கியால் சுடுவது தடை செய்யப்பட்டுள்ளது. இதை குற்றவாளி நன்கு அறிந்திருந்தும் அவர் விதிமீறலில் ஈடுபட்டுள்ளதாக அரசு தரப்பு தெரிவித்துள்ளது. அத்துடன் துப்பாக்கியின் குழாய் மற்றும் தரைக்கடியிலான கோணம் குறைந்தபட்சம் 10 டிகிரி இருக்க வேண்டும் என்ற பாதுகாப்பு விதி மீறப்பட்டுள்ளது. சம்பவத்தின் போது அது 6.3 டிகிரி மாத்திரமே இருந்துள்ளதாக விசாரணையில் தெரிய வந்துள்ளது. இந்த வழக்கு எளிமைப்படுத்தப்பட்ட நீதிமுறை நடைமுறையின் கீழ் விசாரிக்கப்பட்டது. குற்றவாளியும் உயிரிழந்தவரின் குடும்பத்தினரும் அரசு தரப்பு முன்வைத்த குற்றப்பத்திரிகை ஏற்றுக்கொண்டனர். நீதிமன்றில் குற்றவாளி இதனை நான் மறுக்க முடியாது என்றார். அவரது வழக்கறிஞர் 4 ஆண்டுகளுக்கு விதிக்கப்பட்டிருந்த வேட்டையாடும் தடையை 3 ஆண்டுகளாக குறைக்குமாறு கோரிக்கை விடுத்தார். தாமினி வேட்டையாட போவதில்லை என்றும் ஆயுதங்களை ஏற்கனவே ஒப்படைத்து விட்டதாகவும் ஆனால் பேரனோடு வேட்டைக்கு செல்வதற்கான அனுமதி வேண்டும் என்றும் அவர் தெரிவித்துள்ளதாக கூறப்படுகிறது. நீதிமன்றம் அந்த கோரிக்கை ஏற்றுக்கொண்டது. இதனுடன் 2000 சுவிஸ் பிராங்குகள் அபராதமும் விதியானது. மேலும் நீதிமன்ற செலவுகள் மற்றும் உயிரிழந்தவரின் குடும்பத்துக்கு சுமார் 75,000 சுவிஸ் பிராங்குகள் இழப்பீடும் வழங்க உத்தரவிடப்பட்டது. பாசல் நகரில் உள்ள கிளைன் ஹொனிங்கடான் ஆகிய பகுதியில் 6 பேருக்கிடையே இடம்பெற்ற வன்முறை மோதலில் 2 லேசாக காயமடைந்தனர். இந்த சம்பவம் புதனன்று நண்பகல் சுமார் 12:40 அளவில் இடம்பெற்றதாக கண்டோன்ஸ் போலீசாய் பாசல் ஸ்டட் தெரிவித்தது. ஆரம்பகட்ட விசாரணைகளின்படி 6 நபர்களுக்கு இடையில் முதலில் வாய் தகராறு ஏற்பட்டுள்ளது. அதன் பின் அது வன்முறை மோதலாக மாறியுள்ளது. இந்த மோதலின் போது சம்பந்தப்பட்டவர்கள் ஒருவர் மீது ஒருவர் பொருட்களை எறிந்ததோடு மிளகாய் தெளிப்பான் மற்றும் குத்தாயுதங்களையும் பயன்படுத்தியுள்ளதாக குற்றப்புலனாய்வு பிரிவு தெரிவித்தது. சம்பவத்துக்கு பின்னர் பாசல் ஸ்டட் கண்டோனல் போலீஸ் சம்பவத்தில் ஈடுபட்ட அனைவரையும் கட்டுக்குள் கொண்டு வந்து மேலதிக விசாரணைக்கென போலீஸ் நிலையத்துக்கு அழைத்து சென்றனர். பின்னர் ஆரம்ப விசாரணைகள் நிறைவடைந்ததை அடுத்து அவர்கள் மீண்டும் விடுவிக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. சம்பவத்தில் ஈடுபட்டவர்கள் அனைவரும் 20 முதல் 42 வயதுக்குட்பட்ட அல்ஜீரிய நாட்டவர்கள் ஆவர். இந்த மோதல் எதற்காக ஏற்பட்டது மற்றும் சம்பவத்தின் முழுமையான பின்னணி என்ன என்பது தொடர்பில் ஸ்டாட்ஸ் அண்ட் வால் ஷாஃப்ட் பாசல் ஸ்டட் குற்றப்புலனாய்வு பிரிவு தொடர்ந்து விசாரிக்கிறது. எவ்வளவு காலம்தான் பழைய வீட்டிலேயே வாழ்க்கையை ஓட்டுவீங்க? உங்கள் பழைய வீட்டையும் பழைய சமையல் அறையையும் புதிதாக மாற்றும் நேரம் வந்தாச்சு. ஆமாம், நவீனமும் தரமும் நிறைந்த வீட்டை உருவாக்க சுவிஸில் இருக்கவே இருக்கிறது மாடர்ன் ஹவுஸ் GmbH. எமது சேவையால் இனிமேல் உங்கள் வீட்டில் எல்லாமே புதுசுதான். குறைந்த செலவு, அதிக தரம், நம்பிக்கையான நம்மவர் நிறுவனம் மாடர்ன் ஹவுஸ் GmbH நிறுவனம். உறவுகளுடைய இழப்பு அப்படின்றது ஈடு செய்ய முடியாதது. ஆனா அந்த இழப்பு செய்தியை பிரசுரிக்க அதிக பணத்தையும் இழக்க வேண்டுமா? இனிமே அப்படி தேவையில்லை. உங்கள் கண்ணீர் துடைக்க கண்ணீர்.com நாடுங்கள். உங்கள் உறவுகளின் அறிவித்தல்களை மிக குறைந்த சேவை கட்டணத்தோடு பிரசுரியுங்கள். அதிக பணத்தை அள்ளி வீச தேவையில்லை. கண்ணீர்.com உங்கள் கவலைகளின் இணைய பங்காளி. சூரிச் நகரில் உள்ள பெக்கரான் லகே பூங்கா பொது கழிப்பறையில் கடுமையான மதுபோதையில் இருந்த பெண் ஒருவர் குழுவாக பாலியல் துஷ்பிரயோகத்துக்கு உள்ளாக்கப்பட்ட சம்பவம் தொடர்பில் 28 வயதுடைய ஆப்கானிஸ்தான் நபருக்கு சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் 2024ஆம் ஆண்டு ஜூன் மாதத்தில் இடம்பெற்றுள்ளது. அப்போது பூங்காவிற்கு வந்திருந்த பெண் ஒருவர் பொது கழிப்பறைக்குள் பல ஆண்கள் மயக்க நிலையில் இருந்த பெண்ணை துஷ்பிரயோகம் செய்து கொண்டிருப்பதை கண்டு அதிர்ச்சி அடைந்துள்ளார். அவர் உடனடியாக கதவை திறந்து கூச்சலிட்டதை அடுத்து 2 ஆண்கள் அங்கிருந்து தப்பிச் சென்றுள்ளனர். மேலும் மற்றொரு நபர் அருகில் இருந்த கழிப்பறையில் இருந்து வெளியே வந்து போலீசாரை
போலீசாரை அழைக்க வேண்டாம் என கூறியதோடு அந்த பெண்ணுக்கு கொக்கைனும் வழங்க முயன்றதாக விசாரணையில் தெரிய வந்தது. பின்னர் வெளிவந்த தகவல்களின் அடிப்படையில் குறித்த 28 வயது ஆப்கான் நபரும் அந்த மயக்க நிலையில் இருந்த பெண்ணை பாலியல் துஷ்பிரயோகம் செய்ததாக குற்றச்சாட்டு உள்ளது. இந்த வழக்கு சூரிச் நீதிமன்றில் விசாரணைக்கு வந்தது. ஆனால் குற்றம் சாட்டப்பட்ட நபர் அனைத்து குற்றச்சாட்டுகளையும் மறுத்தார். ஆனால் சம்பவத்தின் பின் போலீசார் அந்த பெண்ணை கழிப்பறைக்குள் மயக்க நிலையிலேயே கண்டுபிடித்தனர். அப்போது அவரது ரத்தத்தில் 3.4 புரோமில் அளவுக்கு மது இருந்ததாகவும் அவர் மதுவுக்கு அடிமையானவராகவும் போர்டர்லைன் மனநிலை கோளாறால் பாதிக்கப்பட்டவராகவும் பின்னர் தெரிய வந்தது. மேலும் ஆரம்ப விசாரணைகளில் அந்த நபர் பெண்ணின் மீது பாலியல் செயல்களில் ஈடுபட்டதாக ஒப்புக்கொண்டிருந்ததும் நீதிமன்றம் நினைவூட்டப்பட்டது. அத்துடன் குறித்த நபருக்கு சுவிட்சர்லாந்தில் ஏற்கனவே திருட்டு, சேதப்படுத்தல், தாக்குதல் மற்றும் போதைப்பொருள் தொடர்பான பல குற்றப்பதிவுகள் இருந்துள்ளதாக கூறப்படுகிறது. இறுதியில் நீதிமன்றம் அவரது விளக்கத்தை நம்ப மறுத்ததோடு அவருக்கு 2.5 ஆண்டுகள் சிறை தண்டனையும் 8 ஆண்டுகள் சுவிட்சர்லாந்திலிருந்து நாடு கடத்தும் உத்தரவும் வழங்கியது. சூரிச் கண்டோனின் ஹென்வில் பகுதியில் இடம்பெற்ற தொலைபேசி மோசடி முயற்சியில் பணத்தை பெற வந்ததாக சந்தேகப்படும் நபரை கண்டோன்ஸ் போலீசாய் சூரிச் கைது செய்தது. இந்த சம்பவம் புதனன்று நண்பர்கள் இடம்பெற்றுள்ளது. 68 வயதான பெண் ஒருவர் அவசர உதவி இலக்கத்தின் மூலம் சூரிச் கண்டோனல் போலீசாரை தொடர்பு கொண்டு தன்னை அரசு தரப்பு வழக்கறிஞர் என அறிமுகப்படுத்தி ஒருவர் தொலைபேசியில் தொடர்பு கொண்டதாக தெரிவித்தார். அந்த நபர் தனது மகள் ஏற்படுத்தியதாக கூறப்படும் விபத்து தொடர்பில் பல 10,000 சுவிஸ் பிராங்குகள் அளவிலான பிணைத் தொகை செலுத்த வேண்டும் என கூறியதாக தகவல் வெளியானது. பெண்ணின் எச்சரிக்கை தகவலை தொடர்ந்து குறுகிய நேரத்திலேயே போலீசார் அவரது வீட்டுக்கு வெளியே சந்தேகத்துக்கிடமாக இருந்த நபரை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். பின்னர் 67 வயதுடைய கொசோவோ நாட்டவரை கைது செய்த போலீசார் ஆரம்ப விசாரணைகளுக்கு பின் அவரை அரசு தரப்பு அலுவலகத்திடம் ஒப்படைத்தனர். இந்த சம்பவத்தை அடுத்து கண்டோன்ஸ் போலீசாய் சூரிச் பொதுமக்களுக்கு மீண்டும் எச்சரிக்கிறது. அதிர்ச்சியூட்டும் செய்திகள், உடனடி பணம் கோரும் அழைப்புகள் மற்றும் மன அழுத்தம் ஏற்படுத்தும் தொலைபேசி உரையாடல்கள் அனைத்து மோசடியின் முக்கிய அறிகுறிகளாக இருக்கலாம் என எச்சரிக்கின்றனர். மேலும் தெரியாத நபர்களுக்காக பணம் அல்லது பொருட்களை எடுத்துச் செல்லும் கூரியர் மற்றும் டாக்ஸி சேவைகளில் ஈடுபடுபவர்களும் குற்றவியல் பொறுப்புக்கு உள்ளாகக்கூடும் என எச்சரிக்கப்பட்டுள்ளது. சந்தேகத்துக்கிடமான தொலைபேசி அழைப்புகள் வருமாயின் உடனடியாக அழைப்பை துண்டித்து போலீசாரை தொடர்பு கொள்ள பொதுமக்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. சுவிட்சர்லாந்தில் பள்ளி மாணவர்களிடையே அதிக உடல் எடை மற்றும் உடல் பருமன் பிரச்சினை கடந்த 20 ஆண்டுகளில் குறைந்துள்ளதாக புதிய ஆய்வு தெரிவிக்கிறது. இருப்பினும் இது இன்னும் முக்கியமான பொது சுகாதார சவாலாகவே நீடிப்பதாக நிபுணர்கள் எச்சரிக்கின்றனர். ஆய்வின்படி 2025ஆம் ஆண்டில் மாணவர்களில் சுமார் 20% பேர் அதிக உடல் எடை அல்லது உடற்பருமனால் பாதிக்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது அந்த எண்ணிக்கை 15.5% குறைந்துள்ளது. இது ஆய்வு தொடங்கியதிலிருந்து பதிவான மிக குறைந்த அளவு. இருப்பினும் இன்னும் 6 மாணவர்களில் ஒருவருக்கு அதிக உடல் எடை பிரச்சினை இருப்பதாக ஆய்வாளர்கள் சுட்டிக்காட்டினர். இந்த கண்காணிப்பு திட்டம் 2005-6 கல்வியாண்டில் ஆரம்பிக்கப்பட்டது. அப்போது உலக சுகாதார அமைப்பு உலகளவில் உடல் பருமன் தொற்று நோய் நிலை உருவாக்கி வருவதாக எச்சரித்தது. குறிப்பாக பாசல் ஸ்டட் கண்டோனில் 1970களின் இறுதி காலத்திலிருந்து 2000களின் தொடக்கம் வரை குழந்தைகளில் உடல் பருமன் சம்பவங்கள் இரட்டிப்பாகி இருந்ததாக ஆய்வு நினைவூட்டுகிறது. தற்போது இந்த ஆய்வு சுவிட்சர்லாந்தில் குழந்தைகள் மற்றும் இளைஞர்களுக்கிடையே அதிக உடல் எடை தொடர்பாக தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வரும் மிக நீண்ட கால தரவு சேகரிப்பாக மாறியுள்ளது. ஆய்வின் மற்றொரு முக்கிய கண்டுபிடிப்பாக சமூக மற்றும் குடும்ப பின்னணி குறிப்பிடப்பட்டுள்ளது. உயர்ந்த சமூக பொருளாதார நிலை கொண்ட பகுதிகளில் வாழும் மாணவர்கள் குறைவாக பாதிக்கப்படுகின்றனர். அதேவேளை பெற்றோருக்கு மேலதிக கல்வியில்லாத குடும்பங்களில் பிறந்த குழந்தைகளுக்கு அதிக உடல் எடை அபாயம் குறிப்பிடத்தக்க அளவில் அதிகமாக இருப்பதாக கூறப்பட்டுள்ளது. ஆரோக்கியமான பள்ளி உணவு திட்டங்கள், அதிகப்படியான விளையாட்டு வாய்ப்புகள் மற்றும் நீண்டகால சுகாதார விழிப்புணர்வு நடவடிக்கைகள் இந்த முன்னேற்றத்திற்கு காரணமாக இருக்கலாம் என ஆய்வாளர்கள் கருதுகின்றனர். எனவே ஆரோக்கியமான உடல் எடையை ஊக்குவிக்கும் திட்டங்கள் எதிர்காலத்திலும் தொடரப்பட வேண்டும் என்றும் புதிய தேவைகளுக்கு ஏற்ப மேலும் வலுப்படுத்தப்பட வேண்டும் என்றும் நிபுணர்கள் வலியுறுத்துகின்றனர். பாசல் நகரில் 2 சிறுமிகளை காருக்குள் இழுத்து செல்ல முயன்றதாக சந்தேகப்படும் மர்ம நபரை தேடி போலீசார் தீவிரமாக விசாரிக்கின்றனர். பாசல் ஸ்டட் அரசு தரப்பு அலுவலகம் வெளியிட்ட தகவலின்படி இந்த சம்பவம் இன்று காலை சுமார் 7:40 அளவில் நேர்ந்துள்ளது. ஆரம்பகட்ட விசாரணைகளின்படி அடையாளம் தெரியாத நபர் முதலில் 8 வயது சிறுமி ஒருவரை தனது காருக்குள் வரச் செய்வதற்காக அணுகியுள்ளார். ஆனால் அந்த முயற்சி தோல்வி அடைந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதன் பின் அவர் தனது பயணத்தை தொடர்ந்து மேலும் 7 வயது சிறுமி ஒருவரை அணுகியுள்ளார். அந்த சிறுமியை காருக்குள் இழுக்க முயன்ற வேளை குழந்தை சத்தமாக உதவி கேட்டு கத்தத் தொடங்கியுள்ளது. அந்த நேரத்தில் அருகில் இருந்த 2 ஆண்கள் உடனடியாக தலையிட்டு சம்பவத்தை தடுத்தனர். இதைத் தொடர்ந்து சந்தேக நபர் வெள்ளை நிற ஸ்போர்ட்ஸ் கார் ஒன்றில் அங்கிருந்து தப்பிச் சென்றுள்ளார். கண்டோன்ஸ் போலீசாய் பாசல் ஸ்டட் உடனடியாக தேடுதல் நடவடிக்கை ஆரம்பித்திருந்தாலும் இதுவரை அந்த நபர் கைதாகவில்லை. இந்த சம்பவம் தொடர்பில் குற்றப்புலனாய்வு பிரிவு தொடர்ந்து விசாரிக்கிறது. சிறுவர்கள் மற்றும் பள்ளிக்கு செல்லும் குழந்தைகளின் பாதுகாப்பு தொடர்பில் இந்த சம்பவம் பாசல் பகுதியில் பெரும் அதிர்ச்சியை கிளப்பியுள்ளது. இந்தளவோடு சுவிஸ் தமிழ் டிவி இன்றைக்கு பிரதான செய்திகள் நிறைவுக்கு வருகின்றன. இதுபோன்ற மேலதிக செய்திகளை பார்வையிட எங்களுடைய பிரதான இணையதளமான swisstamiழ்media.com நாடுங்கள். வணக்கம்.